நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகைஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, நாம் இந்த ஃபோட்டோஷாப் CS6 அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டுட்டோரியலாக நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் டிசைன் பண்ண இருக்கிறோம். நாம் இது வரைக்கும் கோரல் ட்ரா டிசைன் அதில் பற்றின பாடங்களை பார்த்துருக்குறோம். அடுத்ததாக 3D ஸ்டூடியோ மேக்ஸ் அப்படிங்கிற பாடங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் இனி வரும் பாடங்களில் தொடர்ந்து ஃப்ளக்ஸ் பேனர்களை எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத நாம் ஒவ்வொரு பாடங்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி முதல் பாடத்தில் நம்முடைய தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கான ஒரு பேனர் இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி 10x15 சைஸில் ஒரு பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். நம்ம ஃபைல் சைஸ் ஃபைல் அப்படி நியூ கொடுத்துட்றோம். நியூ கொடுத்துட்டு இப்போ இங்கே வித்து 10 அப்படின்னு கொடுத்துடலாம். இன்ச்சில் இங்கே அளவில் எடுத்துக்கிறோம். 10 இன்ச்சுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10x15 அப்படின்ற ஒரு சைஸில் ஹைட் அண்ட் வித்து கொடுத்துட்டோம். அதனுடைய ரெசல்யூஷன் நம்ம ஒரு 300 கொடுக்குறேன் ரெசல்யூஷன். இதனுடைய கலர் மோட் பார்த்திங்கன்னா RGCMYKல கொடுத்துடலாம். இப்போது நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த பின்னாடி எனக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாமா. தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய இந்த புகைப்படத்தில் ஒன்று எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குது. இந்த படம் எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Ctrl+T கொடுத்து கீபோர்டில் Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே நமக்கு தேவையான வாசகங்கள் டைப் பண்ணிடலாம். வேறு மாற்றம் இங்கே இருக்கிறதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் டெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது. அதை எடுத்துப்போம். முதல் முறையாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ட்ரி ஆகிறோம். Ctrl+T கொடுத்து ஆன் பண்ணிடலாம். Ctrl+T கொடுத்து ஆன் கொடுத்துடலாம். கொஞ்சம் கம்மி பண்ணலாம்.